Hello everyone, welcome to Veranda Race. English is easy. So English la nama enna paaka porom? Today's editorial. Okay, so today's other இன்னைக்கு பார்க்க போற editorial is yesterday's. So May 15th la trumpeting claims அப்படிங்கற editorial, and as per your request today we will also see idioms. Good morning Lokesh, Anbu. Good morning. So today we are going to see this editorial along with some idioms. Okay. So SSC and Railways exams classes are going on in various batches, offline, online, hostel batches, etc. With each batch being dedicated with full test, mentor support, lab and library features. So you can contact any of these phone numbers to get your details attended. Good morning, Meena. Okay, so trumpeting claims அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காரு எடிட்டர். ஸோ எதை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், டொனால்டு ட்ரம்ப் உடைய எக்ஸாஜரேட்டட் கிளைம்ஸ் அதை வந்து தான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹவ் கிவன் யூ 2 pictures. ஸோ ஏன் இந்த ட்ரம்பெட், ட்ரம்ப்புங்கிற அவருடைய நேமை, இந்த ட்ரம்பெட், ப்ளோயிங் த ட்ரம்பெட்னு ஒரு இடியம் இருக்கு. குட் மார்னிங் ராஜா ஸ்ரீநிதி. ஓகே, ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணி ஒரு காயின் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் வந்து, அதாவது ப்ளோயிங் த ட்ரம்பெட் அப்படிங்கிற இடியம் என்னன்னா தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது. ஓகே, ப்ளோயிங் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இந்த இந்தியாஸ் காஷ்மீர் பாலிசி அண்ட் சீஸ் ஃபயரை அவர் வந்து ஓவராக சொல்லிட்டு இருக்காரு. அதை தான் எடிட்டர் இஸ் டெல்லிங் நவ். Okay, so Donald Trump's exaggerated claims undermine India's Kashmir policy. So இதை பற்றி அவர் சொல்கிற இது வந்து அவர் ஓவர் அண்ட் அபாவாக சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். For the 5th time in as many days, the US President has claimed credit for bringing India and Pakistan back from nuclear conflict by mediating the May 10 ceasefire agreement. So இந்த இடத்துல the May 10 ஏன் சொல்கிறோம்? ஜென்ரலாக டேட்டுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். the 10th of May அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா on May 10 தான் சொல்லணும். அப்போ the வராது. ஆனால் this the is for ceasefire agreement. அதோட adjective இங்கே May 10 யூஸ் பண்ணுறோம். Is that clear? So ஒரு particular agreement சொல்லும் பொழுது we are talking to boast oneself. Yes, Meena. To boast oneself is called blowing one's own trumpet. அந்த ட்ரம்பெட்டுங்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5வது தடவையாக இந்த யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் உடைய சண்டையோடைய நியூக்ளியர் கான்ஃப்ளிக்ட்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இருந்த ஒரு சண்டையை அவர் ஒரு சீஸ் ஃபயர், டெம்பரரி ஹால்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு தனக்கு அவர் ஹீ இஸ் கிளைமிங் கிரெடிட். அதுவும் ஃபார் த 5th டைம். குட் மார்னிங் வினீதா. அப்படின்னு சொல்கிறது எ கிளைம் தட் இஸ் பஸ்லிங் அண்ட் ப்ராப்ளமேட்டிக். ஸோ இந்த அவர் இப்படி சொல்கிறது வந்து ஒரு விதத்தில் நமக்கு குழப்பமாகவும் இருக்குது, இது ப்ராப்ளம் தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்க்கலாம். The claim of mediation has been rebutted. So rebutted, nuclear conflictக்கு நான் கொடுத்துட்டேன், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனிவே, happy morning Vinita, same to you. Okay, rebutted means அதை மறுத்திருக்காங்க. rebutted means argued against or disproved. மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மீடியேஷனுக்கு. யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அன்அஃபிஷியலி, அதாவது அன்அஃபிஷியலாக ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஃபார்மலி செவரல் டைம்ஸ், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சும் அவங்க நிறைய தடவை அவங்க இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க.
with officials giving a timeline of how the talks had been held directly, அதாவது ஃபார்மலி எப்படி கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல்ஸோட உட்காந்து டைம்லைன் எப்போல்லாம் என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதுவும் டைரக்ட்லி between the Directors General of Military Operation on a hotline. Hotline அப்படின்னா direct immediate phone line for urgent communication. இந்த மாதிரி நீங்கள்லாம் SSC aspirants இல்லையா, important officersக்கு hotline facilities கொடுத்துருப்பாங்க. Okay, after the Pakistani DGMO proposed a stop to hostilities. Hostilities அப்படின்னு சொன்னா acts of war or enmity. 3 days after Operation Sindoor began and India acceded to the request. In the acceded to, இது சேர்த்து தான் வரும். Acceded is nothing but agreed. Agreed somethingனு சொல்லிடலாம். accededனு சொன்னீங்கன்னா to வரணும். ஸோ இதை வந்து ஒரு கிராமரில் நாங்கள் எரர் கரெக்ஷனில் நாங்கள் கொடுப்போம், ஒரு எரர் ஐடென்டிஃபிகேஷனில் கொடுப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க, எல்லா அஃபிஷியல்ஸுக்கும் டைம்லைன் எப்பப்போ என்னென்ன பேச்சுவார்த்தை இந்த டிஜிஎம்ஓக்கும் பாகிஸ்தானி டிஜிஎம்ஓக்கும் ஹாட்லைனில் நடந்தது அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க ஃபார்மலாக. எதற்காகனா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்த பிறகு பாகிஸ்தான் ப்ரொப்போஸ்ட் எ ஸ்டாப், அதற்கு இந்தியா அக்செப்டட் த ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத இவங்க தெளிவாக ஃபார்மலாகவும் சொல்லியிருக்காங்க, இன்ஃபார்மலாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து he is blowing his own trumpet. The government has said that Pakistan's request acceded to fixed preposition. Absolutely right, Anbu. Okay, the government has said that Pakistan's request came after it received a jolt over India's strikes on Pakistani bases. ஸோ இது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் எப்போ ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி, ஜோல்ட்னால் அதிர்ச்சி, இந்தியா வந்து பாகிஸ்தானி பேசஸை அடித்த அதிர்ச்சிக்கு பிறகு பாகிஸ்தான் ரிக்வெஸ்ட் செஞ்சாங்கன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. It has also said that like many countries, the US was engaged with the situation. ஸோ யூஎஸ்க்கு மட்டும் நம்ம பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை, இல்லை அவங்கக்கிட்ட நம்ம அப்ரோச் செய்யலை, எல்லா அதர் கண்ட்ரிஸ் மாதிரி யூஎஸும் இந்த பேச்சுவார்த்தை இந்த சிச்சுவேஷனில் கலந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அஃபீஷியல்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் had kept them apprised of India's position. Again fixed preposition note பண்ணிக்கோங்க. apprise of, appriseனா notify or inform. ஸோ இந்தியாஸ் பொசிஷன், எங்களுடைய தரப்பு வாதத்தை இந்த சிச்சுவேஷனில் இந்தியாவுடைய தரப்பை இவங்க 3 பேரும், பிரைம் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், எல்லா கண்ட்ரீஸுக்கும் இவங்க இதை இன்ஃபார்ம் செஞ்சாங்க. மற்றபடி ஒரு கண்ட்ரியை நம்ம வந்து மீடியேஷனுக்கு நம்ம சொல்லலை அப்படிங்கிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் ஜோல்ட், அகெயின் ஜோல்ட்னா ஒரு சடன் ஷாக், backed by his administration, அவருடைய ஆஃபீஸ் பிஎம் பிரசிடென்ட் ஆஃபீஸ் பேக் பண்ணியிருக்கிறபடி have been a cause for obvious outrage in Delhi. ஸோ இவர் கொடுத்துருக்கிற இந்த ஜோல்ட்டு அவருடைய ஆஃபீஸையும் சேர்த்து ஓகே கொடுத்துருக்கிறது நிறையா நமக்கு டெல்லிக்குள்ள நிறையா ஒரு கோபம் ஆர் ஒரு வெடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆத்திரத்தில் வெடிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோபத்தை கிளப்பி விட்டு இருக்கு. as they violate India's long-stated principle of not accepting third-party mediation on bilateral issues. நம்ம ஒரு 2-3 நாளா bilateral பார்த்தோம். Okay, so both the sides discussion is called bilateral. So நம்மளுடைய உள்நாட்டு விஷயத்திற்கு ஓகே தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறத இது வயலேட் செய்யுது. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து யூஎஸோடைய இதை கேட்டிருந்தாங்கன்னா அப்படின்னு டெல்லிக்குள்ள பேச்சுவார்த்தை கோபமாக பரவிட்டு இருக்கு.
his other comments, அதாவது Mr. Trump's other comments, including an offer to mediate to resolve the Kashmir dispute. இதை தவிர இப்போ இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயரோடு இல்லாமல் இந்த காஷ்மீர் டிஸ்பியூட்டுக்கும் நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் தருவதற்கு ரெடி அப்படின்னு அவர் சொன்னது கமெண்ட்ஸு. And the equivalence he draws between India and Pakistan. Equivalence na ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி அவர் மீன் பண்றது. Also go against India's previously well respected policies against the internationalization of an internal issue and the hyphenation with Pakistan. அதாவது அவர் ரெண்டு கண்ட்ரியையும் ஈக்குவலாக நடத்துறதுக்கும் காஷ்மீர் டிஸ்பியூட்டை சால்வ் செய்வதற்கு நான் தயார் அப்படிங்கிற அவருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுடைய இன்டர்னல் பாலிசிஸுக்கு இன்டர்நேஷ்னல் தரப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசியை மீறுவதாகவும், ஹைஃபனேஷன் வித் பாகிஸ்தான் அப்படின்னா பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகே, அந்த ஜாயின் பண்ணுற இந்த விஷயத்தையும் ரொம்ப நம்ம உள்நாட்டுக்குள்ள குழப்பம் உண்டாகுது. எஸ்பெஷலி டெல்லின்னு சொல்லும் பொழுது அந்த மினிஸ்ட்ரிஸ். ஓகே, moreover, the MEA spokesperson has categorically denied that any trade-related issues were discussed between Indian and US interlocutors. Interlocutors, those who all take part in a discussion. Okay, so MEA spokesperson என்ன சொல்லியிருக்காரு, எனி ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூஸை இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பேசவில்லை. Even as Mr. Trump has repeated that he had prevailed on India and Pakistan to put aside their nuclear missiles by threatening to stop trade with them. Okay, ரொம்ப லாங்காக இருக்கு, நான் அங்கங்கே பிரேக் விடுறேன், பார்த்துக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் அவங்களுடைய நியூக்ளியர் வார் ஆர் நியூக்ளியர் மிசைல்ஸை புட் அசைட், அதாவது அதை தனிப்பட்டு வைக்காமல் இருந்தால் அவங்களோட நான் ட்ரேடை நான் நிறுத்திடுவேன், அவங்க இந்த விஷயத்தை என்னோட கோஆப்ரேட் பண்ணாதான் என்னுடைய ட்ரேடை நான் ரிலீஸ் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. So let me read it again. Any trade related issues were discussed between Indian and US interlocutors. நம்ம வந்து இந்தியாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ எந்த ஒரு ட்ரேடும் யூஎஸோட பேசலை இப்போ. ஏன்னா மிஸ்டர் ட்ரம்ப் has repeated that he had prevailed on India and Pakistan to put aside their nuclear missiles. ஸோ அவங்கள நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் உங்களுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸை தனியாக வைங்க, இப்போ கொண்டு வராதீங்க. By threatening to stop trade with them if they did not put aside, புரியுதா, if they did not put aside their nuclear missiles, and promising to enhance trade ties if they put aside their nuclear missiles. புரியுதா, இப்படி தான் அதை படித்து புரிஞ்சுக்கணும். Okay, that Mr. Trump has not once referred to India's core concerns on terrorism. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஸோ ஜென்ரலாக பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு ரெண்டு பேரும் நியூக்ளியர் வைக்கக்கூடாது, ரெண்டு பேரும் நீங்கள் செட் அசைடு வச்சா ட்ரேடு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ட்ரேடு கட் ஆகும்னு ரெண்டு பேரும் ஈக்குவலாகவும் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு தடவை கூட அவர் வந்து இந்தியா டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக செஞ்சுருக்குங்கிறத அவர் மென்ஷன் செய்யலை. நாட் ஒன்ஸ் ரெஃபர்ட். Appeared to swallow the Pakistani narrative on a nuclear war. ஸோ நம்ம நியூக்ளியர் வார்னே சொல்லலை, ஆனால் பாகிஸ்தானி சொன்ன அந்த நியூக்ளியர் வாருங்கிறத அவர் அப்படியே முழுங்கிட்டாரு, ஸ்வாலோ. And even suggested a dinner between Mr. Modi and Pakistan Prime Minister Shehbaz Sharif. Trivializes the serious nature. Trivializes, it brings something less important. குட் ஆஃப்டர்நூன் யுவஸ்ரீ. ஓகே, அதாவது நம்ம ஃபைட் அகேன்ஸ்ட் டெரரிசம்ங்கிறத ரொம்ப குறைச்சி மதிப்பிடுது ட்ரிவியலைசஸ்.
the serious nature of the rupture between Delhi and Islamabad. So இதுக்கு எல்லாம் மேலே ரெண்டு பேருக்கும் டின்னர் டாக்ஸ் வேற, அவர் டின்னர் கூப்பிடுற மாதிரி எல்லாம் சொல்கிறது, என்னவோ எந்த சண்டையுமே இல்லை, பெரிய விஷயமே இல்லை, இது அப்படியே ரொம்ப சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறதாக இருக்கு. பட் திஸ் இஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை கொண்டு வராரு எடிட்டர். New Delhi must also analyze what lies behind Mr. Trump's obvious shift from the camaraderie na friendship. Okay, அவரோட இத்தனை காலமா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தவர் இன்னைக்கு ஏன் வெளிப்படையாக ஆப்வியஸ்னா வெளிப்படையாக ஷிஃப்ட் மாறுறாருங்கிறத நியூ டெல்லி ரொம்ப கவனமாக பார்க்கணும். On display with Mr. Modi just months ago. ஸோ இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி வரையில் மிஸ்டர் மோடியோட அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஆன் டிஸ்பிளே ப்ரொஜெக்ட் ஆச்சு. ஆனால் இப்போ வெளிப்படையாக அவர் கட்சி மாறி அப்படின்னு சொல்லிடலாம், இந்த பொசிஷன்லேருந்து அவர் மாறினது ஏன் அப்படின்னு நியூ டெல்லி அனலைஸ் செய்யணும். ஆர் தி கமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன்ட் ஆஸ் சிம்பிளி ட்ரம்ப் பீயிங் ட்ரம்ப், அதாவது சும்மா நம்மளே அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு விட்டு விடுவதா, ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லி விடுவதா, ஆர் இஸ் he sending a more considered message on US policy for the region? ஸோ அவர் ட்ரம்ப் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு விடலாமா, இல்லை ரொம்ப ரொம்ப சீரியஸாக இதை எடுத்து இது நம்மளுடைய ரீஜனல் பாலிசிக்கு அவர் ஏதான மெசேஜ் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வராரா அப்படின்னு பார்க்கணும். The extent of the China-Pakistan political and military cooperation may also have caused some alarm in the US. ஸோ அவரும் இப்போ ஏன் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னா, சைனாவும் பாகிஸ்தானும் அவங்க பொலிட்டிக்கலாகவும் மிலிட்ரி வைஸ்லேயும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேயும் ரொம்ப ஒற்றுமையாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால அதனாலும் யூஎஸ் இப்போ அவங்க சைடுக்கு மாறி இருக்கலாம். India must make it clear that its battle against cross-border terrorism from Pakistan cannot be brushed aside by any country. ஸோ இந்தியா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடணும், எங்களுடைய வார் டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும் பொழுது அதை வந்து பாகிஸ்தானுடைய டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும் பொழுது வேறு எந்த கண்ட்ரியும் அதை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துட்டோ அதை வந்து இக்னோர் செய்வதோ கூடாது, எந்த ஒரு கண்ட்ரியும், எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் க்ளோசஸ்ட் பார்ட்னர்ஸ். அதுவும் அது அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் செய்கிற டெரரிசமை இக்னோரோஸ் அலட்சியப்படுத்தக்கூடாது, பிரஷ்ட் அசைட்னா அலட்சியப்படுத்துவது. அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் த குவாட், ஸோ எஸ்பெஷலி கோஃபவுண்டர் ஆஃப் த குவாடாக இருக்கிறவங்களோட நம்ம குவாடு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், 4 countries. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் எடிட்டோரியலில் நம்ம இந்த குவாட் 4 countries, யூஎஸ், இந்தியா, சைனா அண்ட் அனதர் கண்ட்ரி, ரைட்? ப்ளீஸ் ரெஃபர் பண்ணி எனக்கு ஆன்சர் போடுங்க. குவாட் கண்ட்ரீஸ், what are the other 2 countries? இந்தியா, யூஎஸ் இருக்கு, what are the other 2 countries? அந்த க்ளோசஸ்ட் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக செய்கிறத இந்தியா செய்வதை அலட்சியப்படுத்தக்கூடாது. The US President's statements have not just challenged India's narrative or policy principles, but also questioned New Delhi's credibility. So, இவர் கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம இந்தியாவுடைய பாலிசி நரேட்டிவை மட்டும் இல்லாமல் நியூ டெல்லி, அதாவது கவர்மெண்ட்டுடைய நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டினா நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக ஆக்குது. And some tough messaging will be required to clear the air convincingly on the issue. So அதனால ஆஸ்திரேலியா, ஜப்பான், thank you Lokesh, Australia, India, US and Surender, correct, Australia, India, US and Japan, அன்பு. ஸோ இதுக்காக நம்ம எடிட்டோரியல், ஏன்னா அது அப்படியே கண்டினியூட்டி மாதிரி. ஓகே, ஸோ
some tough messaging. ஏன் நமக்கு நம்பகத்தன்மை இல்லாம போகுதுன்னா டஃப்பா இவர் ரிப்ளை கொடுக்கணும் நம்ம கவர்மெண்ட் to clear the air. This is the first idiom of today. So clear the air னா மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் செய்வது. ஸோ இந்த இஷ்யூல வந்து ஒரு தெளிவான மெசேஜ் வர்றதுக்கு டெல்லி ஆஃபீஸ் ஷுட் கிவ் அ டஃப் மெசேஜ். அப்போ தான் நம்மளால நம்ம கவர்மெண்ட்டோடைய நம்பகத்தன்மை இருக்கும், மற்ற நாடுகளுக்கும் ரொம்ப தெளிவாக நம்மளுடைய விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு இன்னைக்கு எடிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க இன்னைக்கு இடியம்ஸ் பார்க்கலாம். ஸோ டுமாரோ ஐல் கெட், ஏன்னா நான் அனுப்பியிருக்கேன் மென்டார்ஸுக்கு எஸ்எஸ்சி, பிகாஸ் நான்லாம் வந்து எஸ்எஸ்சி எப்போ அட்டென்ட் பண்ணியிருப்பேன் சொல்லுங்கள். வித் மை லுக்ஸ் யூ கேன் ஈஸிலி டெல். Almost 35 years before I have attended, and I have been following it up for the past so many years. இப்போ கரண்ட் பேட்டர்னுக்கு இப்போ அவங்க எனக்கு நான் உட்காந்து ஒர்க் பண்ணணும், புரியுதா? ஐ கேன் நாட் ஜஸ்ட் டெல் யூ இப்போ இந்த கரண்ட் பேட்டர்னுக்கு எனக்கு எந்த செக்ஷனுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது, எவ்வளோ டைம் எடுத்தால் அந்த செக்ஷனில் நம்ம வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் செய்ய முடியும். நான் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சு டைம் லிமிட் செட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்க முடியும். அதனால தான் இந்த டிலே. ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே அந்த எஸ்எஸ்சிக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்றேன். ஓகே, வாங்க இடியம்ஸ் பார்க்கலாம். கேன் வி ஆல் ஆன்சர்? மேம் எடிட்டோரியல் செஷன் இருங்க வரேன். வாஸ் குட் டுடே மேம். சரி, டெய்லி அது நல்லா இருக்கும் லோகேஷ். ஒன்ஸ் நமக்கு அதோடைய ஹேங் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எடிட்டோரியல். தேங்க்யூ லோகேஷ். See, it is because your participation, all of your participation makes it more interesting and good. மீனா அன்பு ரெண்டு பேரும் கொடுத்துட்டீங்க. A white elephant, costly or troublesome possession. So I usually say, அதாவது ஜென்ட்ஸ் என்ன சொல்வீங்க, ஒயிட் எலிஃபெண்ட்னா கோல்டு இல்லையா? சும்மா கோல்டு ஒரு டெட் அசெட்டாக வாங்கி வாங்கி வைக்கிறாங்க, அதால் எந்த ஒரு உபயோகமும் இல்லை, ஆனால் காஸ்ட்லி. இது ஜென்ட்ஸோட வியூ. என்னோட பர்சனல் வியூ ஐஃபோன் தான்ப்பா ஒயிட் எலிஃபெண்ட். காஸ்ட்லி, ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு ஈஸியாக டவுன்லோட் செய்ய முடியாது, அப்லோட் செய்ய முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையில் ஐஃபோன் இஸ் அ ஒயிட் எலிஃபெண்ட். Correct, Meena, Anbu, Monisha, Lokesh, right, white elephant. Second one, fair and square. ஆனால் இங்கே பக்கத்தில் பிக்சர் கொடுத்துட்டேன், ஸோ அதை வச்சே நீங்கள் ஆன்சர் செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, நான் சொல்கிற மாதிரி மீனா ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. fair and square, open and honest, straightforward. Okay, so it is about honesty in a business. Others fast. Monisha புரிஞ்சிச்சா? யுவஸ்ரீ. Next. This is a very good idiom of the telling the present situation. Correct. Monisha, Yuvashri, Surender, Lokesh. There is no love lost between any two neighboring countries in the world. Not in good terms. அப்படின்னு மீனா சொல்லியிருக்காங்க. Others also please answer. அதுக்கு பிறகு நான் ஆன்சர் பண்ணுறேன். Yes, not good terms. That is what I told you. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பார்க்கும்போது நோ லவ் லாஸ்ட். நான் பிட்வீன் டூ நெய்பரிங் கண்ட்ரீஸே கிடையாது, பிட்வீன் எனி டூ நெய்பர்ஸ் ஐ திங்க், ரைட்? எனி டூ நெய்பர்ஸ் கூட அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் சில இடத்துல நெய்பர்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி, யூ நோ, சம்டைம்ஸ். நெக்ஸ்ட், the heavy downpour played havoc in the coastal area. Played havoc, option 4, correct.
ஹார்ட்ஷிப், அதாவது played havoc in the இப்போ heavy downpour rains, கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட்ஸ்ன்னு எடுத்துக்க கூடாது. இடியம்ஸ் வந்து பொதுவாக தான் சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் ஃப்ளட்ஸ்னா அது டைரெக்டாக தெரிஞ்சிடும். காஸ்ட் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. இஸ் இட் கிளியர்? அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் மீனிங் அண்ட் இடியம். ஸோ இது இடியமாக இருக்கிறதுனால, பிளேட் ஹேவக்னு இருக்கிறதுனால இது எங்கே வேணால் நம்ம சொல்லலாம். ஒரு ரெயின்ஸு கோஸ்டல் ஏரியா மட்டும் இல்லை. ஸோ அதனால் we are eliminating this. Am I clear? Created a lot of problems அப்படிங்கிறது தான் played havoc. It need not be only floods. அதனால நம்ம தேர்ட் ஆப்ஷனை நம்ம எலிமினேட் செஞ்சிடறோம். To have a green thumb means, thank you Meena, Monisha. To have a green thumb means in okay, option 3, interested in gardening. Okay, interested in gardening. இதுதான் to have a green thumb. வாங்க இப்போ இன்னும் ஒரு 4 or 5 idioms அதோட ஒரிஜின்ல இருந்து பார்க்கலாமா? Heard it through the grapevine. இப்போ நம்ம 5 idioms பார்த்தோமா? இப்போ இன்னொரு 5 idioms நான் சொல்ல போறேன். Out of the 10 எவ்வளோ உங்களுக்கு நியூன்னு எனக்கு நீங்க போடணும். எவ்வளோ idioms you learned today அப்படின்னு நீங்க போடணும். Heard it through the grapevine அப்படினால் ஒருத்தரின் காது வழியாக ஒரு விஷயம் செல்வது. ஓகே, அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் ஒருத்தர் மூலமாக சென்றடைவது. To hear or learn something by means of gossip or rumor, அதுதான் heard it through the grapevine. ஸோ இதோட ஒரிஜின் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த கிரேப் வைன், அதாவது வைன் அப்படின்னா கொடி. ஓகே, நம்ம பூசணி கொடி புடலங்கா கொடின்னு சொல்கிற மாதிரி திராட்சை கொடி, இதுதான் கிரேப் வைனா திராட்சை கொடி. ஸோ இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, இட் டேட்ஸ் பேக் டு த டைம் ஆஃப் டெலிகிராஃப்ஸ். ஸோ இந்த டெலிகிராஃப் வயரெல்லாம் இந்த திராட்சை கொடி மாதிரி இருந்ததுனால மக்கள் வந்து இந்த இடியமை உருவாக்குனாங்க. ஓகே, origin is very interesting. Usually I give this as shorts, அன்பு. ஓகே, ஷார்ட்ஸில் நான் இந்த ஒரிஜின் நான் எப்போவுமே கொடுப்பேன். ஸோ ஐ தாட் why don't I share 1 or 2 origin here also, ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ஒரிஜின் தெரிஞ்சிச்சுன்னா எதையுமே ஒரு கதை மாதிரி படிக்கும்போது நமக்கு அது தெரியும். an arm and a legன்னு சொல்லலாம், இல்லை cost an arm and a leg அப்படின்னால் very expensive. இப்போ white elephantனா expensive but not useful. இது வந்து very expensive அப்படிங்கிறது cost an arm and a leg. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த உடைஞ்ச ஹேண்டிகேப்டு பர்சன்ஸை போட்டு நடுவில் நான் இந்த டாலர் பிக்சர் இருக்கு பாருங்க. அப்படின்னா இவ்வளவு விலை கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ விலை கொடுத்துருக்கோம். எது எப்படி ஆச்சுன்னா, இது நம்மளுடைய World War I World War IIல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கால் இழந்து அவங்க திரும்ப போனாங்க. அதற்கு பிறகு அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அவங்களுக்கு பெரிய வாழ்வுன்னு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நாட்டுக்காக அவங்க வந்து ஒரு பெரிய விலையை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பேசிஸில் இந்த இடியம் உருவானது. டு காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் மிகப்பெரிய விலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்னால் ஈஸிலி அண்ட் டெசிசிவ்லி வித்தவுட் கொஸ்டின். இது வந்து நம்ம ரிலேட் பண்ணலாமா? இது வந்து அந்த காலத்தில் ஹார்ஸ் ரேசிங். எஸ் மேம், ஐ saw a shorts 2 years before. I never forget that idiom in my lifetime. That idiom, the cat out of the bag, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடியம் அதுதான் அன்பு. ஓகே, எனக்கு ஜெனரலாக கேட்ஸே பிடிக்கும். லெட்டிங் த கேட் அவுட் ஆஃப் த பேக்குங்கிற அந்த இடியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடியம். ஓகே, ஸோ நான் ஜெனரலாக எனக்கு கலர் இடியம்ஸ், அனிமல் இடியம்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ
and we thought anyway I will begin the shots again. So இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆன்சர் செய்யும்போது மறந்துடுவோம், பட் இப்படி ரிலேட் பண்ணி செய்யும் பொழுது நமக்கு அது மெமரியில் இருக்கும். ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்னா இது ஒரிஜின் வந்து ஒரு ஹார்ஸ் ரேஸில் அந்த குதிரை ஓட்டுறவர் தான் ஜாக்கி. அந்த ஜாக்கி வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சில இடத்துல அந்த இதை விட்டுட்டு ஓட்டுவார். அந்த ரெயின்ஸ், REINS ரெயின்ஸ்னு போடுறோம் இல்லையா, அதாவது இது தமிழில் என்ன, கடிவாளம். ஸோ அந்த கடிவாளத்தை விட்டுட்டு ரொம்ப இதுவாக கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுவார். இதை வந்து நம்ம தற்காலத்தில் பாய்ஸ் when you ride a bicycle, when you ride a bike amidst girls, அப்படியே கையை விட்டுட்டு ஓட்டி காமிப்பீங்கள்ல, அதுதான் ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ இதை அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ த லாஸ்ட் idiom for today, feeling under the weather. Feel under the weather, not to feel sick. Under the weather அப்படின்னா sick. ஓகே, இது எப்போ ஒரிஜின் ஆச்சுன்னா, this is nautical. nautical அப்படின்னு சொன்னால் nautical mile, அதாவது கடலுடன் சம்பந்தப்பட்டது nautical. ஸோ sailors வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத பொழுது அவங்க வந்துட்டு இது வெதர் சரியில்லை, அவங்களே உடம்பு சரியில்லாமல் அவங்க ரெஸ்ட் எடுக்கும் பொழுது கடல் நடுவில் அதுவும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இன்னும் அது வந்து அவங்கள சிக்காக்கிடும். ஸோ அதில் வந்து அவங்க திரும்ப திரும்ப ஃபீல் அண்டர் த வெதர், இந்த வெதர்னால ஹாய் சௌமியா, ஸோ அண்டர் த வெதர் அப்படின்னு அந்த சிக்னஸை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து உருவானது தான் இந்த இடியம். ஸோ நீங்கள் எல்லாரும் யூ டோன்ட் ஃபீல் அண்டர் த வெதர் ஆஃப்டர் இங்கிலீஷ் லெசன்ஸ், ரைட்? இந்த வீடியோக்கு அப்புறம் do you feel under the weather? Good morning Soumya, we are just going to close down. Anyway, நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் பார்க்கலாம். Every day Monday to Saturday we meet at 11:30 live, 11:30 to 12, because அதுதான், if I extend English lessons beyond half an hour you will feel under the weather. Am I right or wrong? So you should start using the idioms in your way. Is that clear? So tomorrow what do you want? Either I'll find the strategy. If I have time to work out your exam pattern, I will come with the strategy. Otherwise enna podlam? Daily origin idiom needed, ma'am. Okay, okay, செஞ்சுட்டா போகுது. ரொம்ப ரொம்ப அது எனக்கு ரொம்ப ரொம்ப it is a cakewalk for me. It is my cup of tea. So no problem. So tomorrow what can we see? கொஞ்சம் அதை சொல்லிட்டீங்கன்னா மேம் idioms origin shorts போடுங்க. Sure. Thanks for the origin idiom today ma'am. Sure. இனிமேல் நம்ம idioms originோட பார்க்கலாம், ஷார்ட்ஸ்லேயும் பார்க்கலாம். ஏன்னா idioms thousandsல இருக்கு. ஸோ ஷார்ட்ஸ்லேயும் பார்க்கலாம், நம்மளோட கிளாஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ tomorrow what shall we see? நீங்கள் எதுவுமே சொன்னால் 3 in 1 கொண்டு வந்துட்டோமா? So tomorrow we will meet at the tomorrow error spotting. Okay, clause. ஆமாம், ரொம்ப நாளாக எல்லாரும் clause கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ error spotting அன்னைக்கு கூட கொஞ்சம் பார்த்தோமா என்னன்னு தெரில. Tomorrow along with the editorial we will see clause. Is that clear? Thank you all. So like மீனால், லோகேஷ், அன்பு எல்லாரும் ஒரு ஃபயர் போடுங்க, இடியம்ஸுக்கு ஒரு ஃபயர் போடுங்க. வித் தட் நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக ரோபஸ்டாக நம்ம வந்துட்டு கிளாஸை முடிக்கலாம். டுமாரோ we will meet at the same time for the next editorial news along with clause. Thank you.